ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் ஒரு அசைன்மெண்ட் ஒப்படைப்பு பார்க்க போகிறோம். அதில் என்ன கண்டென்ட்னா செட் தியரி பற்றி இருக்குது. கனமொழி யூனிட் 1 அலகு 1 அதில் இருக்க கொஸ்டின்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்ட் ஏ பகுதி A 1 மார்க் கொஸ்டின்ஸ், ஒரு மதிப்பெண் வினா பார்க்கலாம். First question, consider the set A equal to 10, 15, 20, 25. Fill in the blanks with the appropriate symbol belongs or not belongs to. இது belongs to, இது not belongs to. இது அதில் இருக்குது, அதில் இல்லை அப்படின்ற மீனிங். A equal to 10, 15, 20, 25 என்ற கணத்தை கருதுக. கோடிட்ட இடங்களை belongs to அல்லது not belongs to என்ற பொருத்தமான குறியீட்டு நிரப்புக. இப்போ இதில் கொடுத்துருக்க எண் வந்து ஏல இருந்துச்சுன்னா, கொடுத்துருக்க நம்பர் ஏல இருந்துச்சுன்னா இந்த சிம்பிள் போடணும், அதில் இல்லைன்னா இந்த சிம்பிள் போடணும். இப்போ ஃபஸ்ட்டு 10 கொடுத்துருக்காங்க, 10 அதில் இருக்கா? இருக்குது. அப்போ இந்த சிம்பிள் பிலாங்ஸ் டு ஏ. அடுத்தது 23 அதில் இருக்கா? இல்லை, அதனால் நாட் பிலாங்கிங் டு ஏ. நெக்ஸ்ட்டு செகண்ட் சம், ரைட் செட் ஆஃப் லெட்டர்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் இன் ரோஸ்டர் ஃபார்ம். பின்வரும் சொல்லில் உள்ள எழுத்துக்களின் கணத்தை பட்டியல் முறையில் எழுதுக. ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க, அதில் இருக்க எழுத்தெல்லாம் ரோஸ்டர் ஃபார்ம் பட்டியல் முறையில் எழுதணும். ரோஸ்டர் ஃபார்ம்னால் தனித்தனியாக அந்த எழுத்து எடுத்து எழுதுனா அதுக்கு பேர் பட்டியல் முறை. வந்த எழுத்தே திரும்ப வந்துச்சுன்னா அதை ரிப்பீட்டட் லெட்டர்ஸை எழுதக்கூடாது. இப்போ ஃபஸ்ட் என்ன லெட்டர்? எம், அடுத்தது ஏ, அடுத்தது டி, ஹெச், இ. எம் ஏற்கனவே எழுதிட்டோமா, அதனால் எழுதக்கூடாது. ஏ ஏற்கனவே எழுதிட்டோம், எழுதக்கூடாது. டி ஏற்கனவே எழுதிட்டோம், எழுதக்கூடாது. அடுத்தது ஐ, சி, எஸ். இதுதான் ரோஸ்டர் ஃபார்ம் பட்டியல் முறை. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின், if A equal to 8, 10, 12, 14, 16, 18, 20, find n of A. A equal to 8, 10, 12, 14, 16, 18, 20 எனில் n of A காண்க. n of Aனா கார்டினல் நம்பர், ஆதி எண். அதாவது அதில் எத்தனை உறுப்புகள் இருக்கோ அதை தான் எழுதணும், அதான் ஆன்சர். எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கோ அதை எழுதினோம்னா அதுதான் n of A. ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க 4, 8, 7, 6. அதில் இருக்கிறத கவுண்ட் பண்ணலாம். A equal to 8, 10, 12, 14, 16, 18, 20. அப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7. அப்போ n of Aங்கிறது 7. ஆன்சர் ஆப்ஷன் சி 7. அடுத்தது ஃபோர்த் சம், if A equal to 4, 5, 6 and B equal to 3, 5, 7, find A intersection B. A equal to 4, 5, 6 மற்றும் B equal to 3, 5, 7 எனில் A வெட்டு B என்பது. A வெட்டு Bனா ரெண்டுத்துலேயும் இருக்கிற நம்பரை எழுதணும். ஏ இன்டர்செக்ஷன் பினா காமனாக இருக்கிற நம்பர் எழுதணும், அதுதான் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குது 5, 4, 5, 6, 5, 7. நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஏ ஈக்குவல் டு 4, 5, 6, பி ஈக்குவல் டு 3, 5, 7. ஏ இன்டர்செக்ஷன் பிங்கிறது இதுக்கும் இதுக்கும் இன்டர்செக்ஷன் வெட்டு. ரெண்டுத்துலேயும் என்னென்ன நம்பர் இருக்குது? பொதுவாக 4 இதில் இருக்குது, இதில் இல்லை. 5 இதுலேயும் இருக்குது, இதில் இருக்குது. ஸோ 5 எழுதிக்கணும். 6 இதில் இருக்குது, இதில் இல்லை. 3 இதில் இருக்குது, இதில் இல்லை. 7 இதில் இருக்குது, இதில் இல்லை. அப்போ ஆன்சர் 5 மட்டும்தான். ஸோ ஆப்ஷன் ஏ 5. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சம், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்? பின்வருவனவற்றுள் எது சரியானது? இது வந்து நல் செட், வெற்று கணம், எம்டி செட். இந்த சிம்பிள் வந்து சப்செட், உட்கணத்துக்குரிய சிம்பிள். ஒரு வெற்று கணம் ஒரு கணத்தின் உட்கணம். எம்டி செட் இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ கமா பி. ஒரு கணத்துக்கு வெற்று கணம்ங்கிறதும் ஒரு உட்கணம் தான். ஒரு செட்டுக்கு எம்டி செட்டும் அதோட சப்செட்டு தான். ஸோ அது சரியானது. இது பிலாங்ஸ் டு ஏ கமா பின்னு கொடுத்துருக்காங்க, இந்த உறுப்பு இதில் இல்லை. ஸோ இது ஃபால்ஸ். இந்த கணம் இதுக்குள்ளே இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க, அந்த கணம் அது உள்ளே இல்லை. ஸோ அதுவும் ஃபால்ஸ். ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ கமா பின்னு கொடுத்துருக்காங்க, செட்டுனாலே இப்படி கணத்தோட சிம்பிள் வரணும், அதெல்லாம் அதில் இல்லை. ஸோ இதுவும் ஃபால்ஸ். அப்போ ஆன்சர் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன், null set is a subset of A, B. வெற்று கணம் A, B இன் உட்கணம். கணம் A, B இன் உட்கணம். அதுதான் அதுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்? பின்வருவனவற்றுள் எது சரியானது? 8 செட் ஏ 8 பிலாங்ஸ் டு 1, 2, 3, 7. கணம் 8ங்கிறது இந்த கணத்துக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கணம் 8ங்கிறது இதுக்குள்ளே இல்லை, கணம் 7ங்கிறது இதுக்குள்ளே இல்லை. இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க 7 பிலாங்ஸ் டு 1, 2, 3, 7. இந்த ரெண்டு ஆப்ஷன் கூட கரெக்டாக தான் வரும். ஆனால் நம்ம கரெக்டாக இது தெரிஞ்சிக்க வேண்டியது இதுதான். 7 பிலாங்ஸ் டு 1, 2, 3, 7. இந்த 7 வந்து இதுக்குள்ளே இருக்குது. பிலாங்ஸ் டுங்கிறத தெரிஞ்சிக்கிறதுக்காக இது. இந்த 7ங்கிறது 1, 2, 3, 7 இதோ இருக்குது. ஸோ அதுக்கு ஆன்சர்
7 எது சரியானது தான் கேட்டிருக்காங்க. which of the following is correct? So அதுக்கு ஆன்சர் 7 belongs to 1 2 3 7. 7th question, which of the following is true? பின்வருவனவற்றுள் எது சரியானது? a minus b equal to a intersection b, a minus b equal to b minus a union b whole dash equal to a dash union b dash, a intersection b whole dash equal to a dash union b dash. இதை படிக்க வேண்டியது a minus b கிடையாது, a difference b. a difference b equal to a intersection b, a difference b equal to b difference a union b whole dash equal to a dash union b dash, a intersection b whole dash equal to a dash union b dash. இது இதில் சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. which of the following is true? இது வந்து ஃபார்முலா. இதுதான் டிமார்கன் லாஸில் இருக்குது. a intersection b whole dash equal to a dash union b dash டிமார்கன் விதிகள். ஸோ அதுதான் சரியான விடை. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. நெக்ஸ்ட் 8th sum, if a and b are disjoint sets, then n of a union b equal to n of a plus n of b. This statement is true or false? a மற்றும் b என்பன வெட்டா கணங்கள் எனில் n of a union b equal to n of a plus n of b. இந்த கூற்று சரி தவறு. disjoint setsனால் இப்படி இருக்கும், இப்படி தனித்தனியாக இருக்கும், ஒன்றை ஒன்று வெட்டாது, வெட்டா கணங்கள், அதனால தான் அதுக்கு பேர் டிஸ்ஜாயின்ட் செட்ஸ். இது ஏ, இது பி, யூனிவர்சல் செட். இப்போ ரெண்டுத்துக்கும் யூனியன் கண்டுபிடிக்கலாம். என்ன பண்ணுவோம்? இதையும் ஆட் பண்ணால் யூனியன் கிடச்சிடும். ஸோ என் ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பிங்கிறது ட்ரூ. சரி, வெட்டு வந்துச்சுன்னா ஃபார்முலா வந்து என்ன வரும் நமக்கு? இன்டர்செக்ஷன் வந்தால் என் ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னு ஃபார்முலா எழுதுவோம்ல, ஃபார்முலா படிச்சிருக்கோம் ஏற்கனவே. அந்த ஃபார்முலா வரும். அதில் வந்து வெட்டும் கணங்கள் இன்டர்செக்டிங் செட்ஸ் வரும் அதுக்கு. ஆனால் இது வந்து டிஸ்ஜாயின்ட் செட்ஸ். டிஸ்ஜாயின்ட் செட்ஸ்னால் ஒன்றுக்கு ஒன்று வெட்டாது, இன்டர்செக்ஷனே இருக்காது. ஸோ என் ஆஃப் ஏ யூனியன் பிங்கிறது என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது ட்ரூ, ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 9th sum, fill in the blanks. a minus b intersection c equal to, கோடிட்ட இடத்தை நிரப்புக. இது ஃபார்முலா உங்கள் புக்கில் இருக்குது. a minus b intersection c equal to a minus b union a minus c. Next 10th sum, a மற்றும் b என்பன எவையேனும் இரு கணங்கள் எனில் a union b equal to b union a intersection b equal to b intersection a. இந்த பண்பு குறிப்பது சேர்ப்பு பண்பு, பங்கீட்டு பண்பு, பரிமாற்று பண்பு இவற்றில் எதுவும் இல்லை. For any two sets a and b, a union b equal to b union a intersection b equal to b intersection a, this property is associative property, distributive property, commutative property, none of these. a union b equal to b union a சேர்ப்பு b equal to b சேர்ப்பு a வெட்டு b equal to b வெட்டு a intersection b equal to b intersection a. இந்த ப்ராப்பர்ட்டி கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி நமக்கு நல்லா தெரியும். ஸோ அதுக்கு ஆப்ஷன் சி கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, ஆப்ஷன் சி பரிமாற்று பண்பு. நெக்ஸ்ட் பார்ட் பி பகுதி ஆ, ஷார்ட் ஆன்சர் சிறுவினா. ஃபர்ஸ்ட் சம், இஃப் a equal to 2 5 7 8 9 and b equal to 7 8 10 11, find a symmetric difference b. a சமச்சீர் b காண்க. a equal to 2 5 7 8 9 மற்றும் b equal to 7 8 10 11 எனில் a சமச்சீர் b காண்க. சமச்சீர் வித்தியாசம் b காண்க. இது கண்டுபிடிக்க ஃபார்முலா a சிமெட்ரிக் b equal to a minus b union b minus a difference b union b difference a. இதுதான் அதுக்கு ஃபார்முலா. இதை யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்க போகிறோம். a சமச்சீர் வித்தியாசத்துக்கு இதுதான் ஃபார்முலா. a equal to 2 5 7 8 9, b equal to 7 8 10 11. ஃபஸ்ட்டு a difference b கண்டுபிடிச்சிக்கணும், அடுத்தது b difference a கண்டுபிடிக்கணும், அதுக்கு அடுத்தது ரெண்டுத்துக்கும் யூனியன் சேர்ப்பு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு a difference b கண்டுபிடிக்கலாம். ஏங்கிறது 2 5 7 8 9, பிங்கிறது 7 8 10 11. ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? இதில் இருக்க செகண்ட் கொடுத்துருக்குல, இதில் இருக்கிற நம்பரெல்லாம் இதில் விட்டுட்டு மீதி இதில் என்ன இருக்கோ அதை எழுதணும். ஸோ 7 விட்டுறணும், 8 விட்டுடணும், 10 11 இல்லை. அப்போ மீதி என்ன இருக்குது? 2 5 9. அதுதான் a minus b, a difference b. அடுத்தது b difference ஏன்னா ஃபஸ்ட்டு b எழுதணும். 7 8 10 11 டிஃப்ரென்ஸ், அடுத்தது a 2 5 7 8 9. இப்போ இந்த 2 5 7 8 9 விட்டுட்டு மீதி இதில் என்ன இருக்குன்னு பார்க்கணும். 2 இல்லை, 5 இல்லை, 7 விட்டுறணும், 8 விட்டுறணும், மீதி இருக்கிறது 10 11. ஸோ இதுக்கு ஆன்சர் 10 11. இப்போ இது ரெண்டுத்துக்கும் யூனியன் சேர்ப்பு கண்டுபிடிச்சா அதுதான் a சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் b, a சமச்சீர் வித்தியாசம் b. a டிஃப்ரென்ஸ் b யூனியன் b டிஃப்ரென்ஸ் a ஈக்குவல் டு 2 5 9 யூனியன் 10 11 ஈக்குவல் டு ரெண்டுத்து யூனியன்னா என்ன? இதை எழுதிட்டு இதில் வராத நம்பர் இதில் என்ன இருக்கோ அதை எழுதுவோம். ஸோ 2 5 9 10 11 அதான் அதுக்கு ஆன்சர். Next, second sum. Find the number of subsets and the number of proper subsets of a set A equal to x, y, z, p, q. A equal to x, y, z, p, q என்ற கணத்தின் உட்கணங்களின் எண்ணிக்கையையும்
தகு உட்கணங்களின் எண்ணிக்கையையும் காண்க. கொடுத்துருக்க செட் வந்து A = XYZ PQ. N of A ஆதி என்ன, இதில் இருக்க எலமெண்ட்ஸ் எத்தனைன்னு பார்ப்போம். 5 இருக்குது. அதை எம்ங்கிற சிம்பிளில் எழுதிக்கலாம். M = 5. N of A = M = 5 கார்டினல் நம்பர். அடுத்தது நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் உட்கணங்களின் எண்ணிக்கை கண்டுபிடிக்க ஃபார்முலா 2^m. எம்ங்கிறது இங்கே 5. அப்போ 2^5. 2^5னா 2வை 5 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். 2 × 2 × 2 × 2 × 2 மல்டிப்ளை பண்ணால் 4, 8, 16, 32. அதுக்கு ஆன்சர் 32. நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட்ஸ் தகு உட்கணங்களின் எண்ணிக்கை கண்டுபிடிக்க ஃபார்முலா 2^m - 1. இதுலேருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ 32 - 1 31. அந்த செட் அதே செட் வந்து ஒரு சப்செட் இருக்கும்ல, அதை மட்டும் மைனஸ் பண்ணிடணும். அதனால தான் 2^m - 1. 32 - 1 = 31. நெக்ஸ்ட் தேர்ட் சம். ரைட் த செட் ஆஃப் லெட்டர்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் இன் ரோஸ்டர் ஃபார்ம். பின்வரும் சொற்களில் உள்ள எழுத்துக்களின் கணத்தை பட்டியல் முறையில் எழுதுக. ஏற்கனவே பார்த்தோம் பட்டியல் முறைனா அதில் இருக்க லெட்டர்ஸை எடுத்து எழுதணும். ரோஸ்டர் ஃபார்முக்கு வந்த எழுத்தே திரும்ப ரிப்பீட் ஆகக்கூடாது. ஸோ அசைன்மெண்ட்னு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. எடுத்து எழுதுனா A, S, ரெண்டாவது ஒரு S வந்திருக்கு, அதை எழுதக்கூடாது. I, G, N, M, E, N ஏற்கனவே எழுதிட்டோம், ஸோ எழுதக்கூடாது. அடுத்தது T. நெக்ஸ்ட்டு டீச்சர் T, E, A, C, H, E ஏற்கனவே எழுதிட்டோம், அதனால் எழுதக்கூடாது. மறுபடியும் R. இதுதான் ரோஸ்டர் ஃபார்ம் பட்டியல் முறை. நெக்ஸ்ட் ஃபோர்த் சம். If P = 1, 2, 5, 7, 9, Q = 2, 3, 5, 9, 11, R = 3, 4, 5, 7, 9, and S = 2, 3, 4, 5, 8, then find P union Q union R, Q intersection S intersection R. P = 1, 2, 5, 7, 9, Q = 2, 3, 5, 9, 11, R = 3, 4, 5, 7, 9 மற்றும் S = 2, 3, 4, 5, 8 எனில் P சேர்ப்பு Q சேர்ப்பு R, Q வெட்டு S வெட்டு R ஆகியவற்றை காண்க. P என்ன கொடுத்துருக்காங்க? 1, 2, 5, 7, 9. Q வந்து 2, 3, 5, 9, 11. R 3, 4, 5, 7, 9. S 2, 3, 4, 5, 8. ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிக்கலாம். P யூனியன் Q யூனியன் R. P சேர்ப்பு Q சேர்ப்பு R. இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு P யூனியன் Q கண்டுபிடிச்சிக்கலாம். P எடுத்து எழுதிக்கணும். 1, 2, 5, 7, 9. யூனியன் Q வந்து 2, 3, 5, 9, 11. யூனியன்னா என்ன பண்ணுவோம்? இதில் இருக்கிறத ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். இதில் இல்லாத நம்பர்ஸ் என்ன இருக்கோ இதுலேருந்து அதை எழுதிக்கணும். அப்போ 1, 2, 5, 7, 9 எழுதியாச்சு. 2 ஏற்கனவே எழுதியாச்சு. 3 எழுதணும். 5 ஏற்கனவே எழுதியாச்சு. 9 ஏற்கனவே எழுதியாச்சு. அடுத்தது 11. இதுதான் P யூனியன் Q. அடுத்தது P யூனியன் Q யூனியன் R. P யூனியன் Q எடுத்து எழுதிக்கிறோம். 1, 2, 5, 7, 9, 3, 11. யூனியன் R எடுத்து எழுதிக்கணும். 3, 4, 5, 7, 9. மறுபடியும் இது எல்லாத்தையும் எழுதிட்டு இதில் இல்லாதது இதில் என்ன இருக்கோ அதை எழுதணும். 1, 2, 5, 7, 9, 3, 11. 3 எழுதியாச்சு. 4 இல்லை அதை எழுதணும். 5 எழுதியாச்சு. 7 எழுதியாச்சு. 9 எழுதியாச்சு. ஸோ P யூனியன் Q யூனியன் Rங்கிறது 1, 2, 5, 7, 9, 3, 11, 4. அடுத்தது Q இன்டர்செக்ஷன் S இன்டர்செக்ஷன் R. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத கண்டுபிடிக்கணும். Q இன்டர்செக்ஷன் S. Qங்கிறது 2, 3, 5, 9, 11. அதை எழுதிக்கணும். இன்டர்செக்ஷன் எஸ்ஸுங்கிறது 2, 3, 4, 5, 8. அதையும் எழுதிக்கணும். இன்டர்செக்ஷன்னா வெட்டுனா ரெண்டுத்துலேயும் பொதுவாக என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கோ அதுதான் இன்டர்செக்ஷனில் எடுத்து எழுதணும். இதுலேயும் 2 இருக்குது, இதுலேயும் 2 இருக்குது எழுதிக்கணும். 3 இருக்குது, 3 இருக்குது எழுதிக்கணும். 5 இருக்குது, 5 இருக்குது எழுதிக்கணும். 9 இதில் இருக்குது, இதில் இல்லை எழுதக்கூடாது. 11 இதில் இருக்குது, இதில் இல்லை எழுதக்கூடாது. 4 இதில் இருக்குது, இதில் இல்லை எழுதக்கூடாது. 8 இதில் இருக்குது, இதில் இல்லை எழுதக்கூடாது. ஸோ அதுக்கு ஆன்சர் 2, 3, 5. அடுத்தது Q இன்டர்செக்ஷன் S இன்டர்செக்ஷன் R. Q இன்டர்செக்ஷன் S ஃபஸ்ட் எழுதிக்கணும். 2, 3, 5. இன்டர்செக்ஷன் Rங்கிறது 3, 4, 5, 7, 9. அதை எழுதிக்கணும். இது ரெண்டுத்துக்கும் இப்போ இன்டர்செக்ஷன் என்னென்ன காமனாக இருக்குது? 2 இதில் இருக்குது, இதில் இல்லை எழுதக்கூடாது. 3 இதில் இருக்குது, இதில் இருக்குது எழுதிக்கணும். 5 இதில் இருக்குது, இதில் இருக்குது எழுதிக்கணும். 4 இதில் இருக்குது, இதில் இல்லை எழுதக்கூடாது. 7 இதில் இருக்குது, இதில் இல்லை எழுதக்கூடாது. 9 இதில் இருக்குது, இதில் இல்லை எழுதக்கூடாது. ஸோ அதுக்கு ஆன்சர் 3, 5. Next, fifth sum. If n of a equal to 20, n of b equal to 50, n of a union b equal to 60 and n of b dash equal to 20, find n of a intersection b and n of u. n of a equal to 20, n of b equal to 50, n of a union b equal to 60 மற்றும் n of b dash equal to 20 எனில் n of a intersection b மற்றும் n of u காண்க.
என்ன கொடுத்துருக்காங்க, என் ஆஃப் ஏ கொடுத்துருக்காங்க, என் ஆஃப் பி கொடுத்துருக்காங்க, என் ஆஃப் ஏ யூனியன் பி கொடுத்துருக்காங்க, என் ஆஃப் பி டேஷ் கொடுத்துருக்காங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியும் என் ஆஃப் யூவும். நமக்கு இந்த ஃபார்முலா தெரியும். என் ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஸோ என் ஆஃப் ஏ யூனியன் பிக்கு பதிலாக 60 ஈக்குவல் டு என் ஆஃப் ஏங்கிறது 20 ப்ளஸ் என் ஆஃப் பிங்கிறது 50 மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி, அதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அது அப்படியே எழுதிக்கலாம். 60 ஈக்குவல் டு 20 ப்ளஸ் 50 70 மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. இந்த மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இந்த பக்கம் கொண்டு வந்துட்டா ப்ளஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஆகிடும். ஈக்குவல் டு 70. இந்த 60 இந்த பக்கம் போயிடுச்சுன்னா மைனஸ் 60. 70 மைனஸ் 60ங்கிறது 10. தேர்ஃபோர் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு 10. அதான் அதுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் இன்னொன்று கண்டுபிடிக்கணும், என் ஆஃப் யூ. என் ஆஃப் யூனா என் ஆஃப் பி ஒன்று இருக்குது, என் ஆஃப் பி டேஷ் ஒன்று இருக்குல்ல, ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா அது என் ஆஃப் யூ ஆகிடும். பியை தவிர மீதி எல்லாம் என்ன எலமெண்ட்ஸ் எல்லாம் யூவில் இருக்கோ அதுதான் என் ஆஃப் பி டேஷ். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா என் ஆஃப் யூ கிடச்சிடும். என் ஆஃப் பி ப்ளஸ் என் ஆஃப் பி டேஷ்ங்கிறது 50 ப்ளஸ் என் ஆஃப் பிங்கிறது 50, என் ஆஃப் பி டேஷ்ங்கிறது 20, 50 ப்ளஸ் 20 70. ஸோ என் ஆஃப் யூங்கிறது 70. நெக்ஸ்ட் பார்ட் சி பகுதி இ பெருவினா. ஆன்சர் த ஃபாலோயிங். லெட் எக்ஸ் ஈக்குவல் டு AEIOU and y equal to AGOF. Verify that n of x minus y equal to n of x difference y equal to n of x minus n of x intersection y. x equal to AEIOU மற்றும் y equal to AGOF எனில் n of x வித்தியாசம் y equal to n of x minus n of x வெட்டு y என்பதை சரிபார்த்தல். என்ன கொடுத்துருக்காங்க, கிவன் கொடுக்கப்பட்டுள்ளது. x equal to AEIOU, y equal to AGOF. சரி பார்க்க என்ன வெரிஃபை பண்ணணும், n of x difference y, x வித்தியாசம் y equal to n of x minus n of x intersection y, x வெட்டு yங்கிறத செக் பண்ணணும். n of x வேணும்ல இதில், அது என்னன்னு பார்த்துக்கலாம். 1 2 3 4 5 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ n of x equal to 5. அடுத்தது x minus y கண்டுபிடிக்கணும். x ஃபஸ்ட்டு எழுதிக்கணும் AEIOU மைனஸ் y எழுதிக்கணும் AGOF. இது எப்படி கண்டுபிடிக்கிறது, இதில் இருக்க எலமெண்ட்ஸை விட்டுட்டு மீதி இதில் என்ன இருக்கோ அதுதான் எக்ஸ் டிஃப்ரென்ஸ் ஒய், எக்ஸ் வித்தியாசம் ஒய். ஸோ ஏ விட்டுறணும், ஜி இல்லை இதில், ஓ விட்டுட்டணும், எஃப் இல்லை இதில். ஸோ மீதி இருக்கிறது EIU, அதுதான் எக்ஸ் டிஃப்ரென்ஸ் ஒய், எக்ஸ் வித்தியாசம் ஒய். என் ஆஃப் எக்ஸ் டிஃப்ரென்ஸ் ஒய் எத்தனை இருக்குது, 1 2 3. ஸோ என் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய், எக்ஸ் டிஃப்ரென்ஸ் ஒய்ங்கிறது 3. அடுத்தது எக்ஸ் இன்டர்செக்ஷன் ஒய் கண்டுபிடிக்கலாம். எக்ஸ் AEIOU இன்டர்செக்ஷன் ஒய்ங்கிறது AGOF. இன்டர்செக்ஷன் வெட்டுனா ரெண்டுத்துலேயும் பொதுவாக இருக்கிற எலமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது, ஏ இருக்குது ரெண்டுத்துலேயும், ஓ இருக்குது ரெண்டுத்துலேயும். ஸோ ஏஓ. இப்போ என் ஆஃப் எக்ஸ் இன்டர்செக்ஷன் ஒய்ங்கிறது 2. நம்ம செக் பண்ண வேண்டியது என் ஆஃப் எக்ஸ் டிஃப்ரென்ஸ் ஒய் ஈக்குவல் டு என் ஆஃப் எக்ஸ் மைனஸ் என் ஆஃப் எக்ஸ் இன்டர்செக்ஷன் ஒய். என் ஆஃப் எக்ஸ் டிஃப்ரென்ஸ் ஒய்ங்கிறது 3 ஈக்குவல் டு என் ஆஃப் எக்ஸுங்கிறது 5 மைனஸ் என் ஆஃப் எக்ஸ் இன்டர்செக்ஷன் ஒய்ங்கிறது 2. 3 5 மைனஸ் 2ங்கிறது 3. ரெண்டு பக்கமும் சமமாக வந்துட்டதுனால இது உண்மை என சரிபார்க்கப்பட்டது. ஹென்ஸ் வெரிஃபைடு, எனவே சரிபார்க்கப்பட்டது. Next second sum. Out of 500 car owners investigated, 400 owned car A and 200 owned car B, 50 owned both A and B cars. Is this data correct? 500 மகிழுந்து உரிமையாளர்களை பற்றிய ஆய்வில் 400 பேர் மகிழுந்து ஏஐயும் 200 பேர் மகிழுந்து பியையும் 50 பேர் இரு வகையான மகிழுந்துகளையும் வைத்துள்ளனர் எனில் இது சரியான தகவலா? ஃபஸ்ட்டு டோட்டலாக மகிழுந்து உரிமையாளர்கள் கார் ஓனர்ஸ் எத்தனை பேர்னா 500 கொடுத்துருக்காங்க. அதை நம்ம என் ஆஃப் ஏ யூனியன் பின்னு வச்சுக்கலாம். ஸோ என் ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு 500 கார் ஓனர்ஸ் மகிழுந்து உரிமையாளர்கள். அடுத்தது கார் ஏ வச்சுருக்கவங்க என் ஆஃப் ஏன்னு வச்சுக்கலாம் 400. ஓனிங் கார் ஏங்கிறது மகிழுந்து ஏ உரிமையாளர்கள் 400. அடுத்தது என் ஆஃப் பிங்கிறது ஓனிங் கார் பி மகிழுந்து பி உரிமையாளர்கள்னு வச்சுக்கலாம். அது வந்து 200 கொடுத்துருக்காங்க. 2 கார்களையும் வைத்திருப்பவர்கள் 50 பேர்னு கொடுத்துருக்காங்க. என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பிங்கிறது 50. அவங்க போத் ஏ அண்ட் பி கார் ஓனர்ஸ் இரு வகையான மகிழுந்துகளையும் வைத்திருப்பவர்கள். நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என் ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏ யூனியன் பிக்கு பதிலாக 500 ஈக்குவல் டு என் ஆஃப் ஏக்கு பதிலாக 400 ப்ளஸ் என் ஆஃப் பிக்கு பதிலாக 200 மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பிங்கிறது 50. ரெண்டையும் வச்சுருக்கிறதுனால பொதுவாக என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வெட்டு. இப்போ இந்த பக்கத்தை கால்குலேட் பண்ணால் இது 500 ஈக்குவல் டு 400 ப்ளஸ் 200ங்கிறது 600 மைனஸ் 50. இது வந்து 550. இந்த பக்கம் 500, இந்த பக்கம் 550. ரெண்டுமே சரிசமம் கிடையாது. சரிசமமாக வராததுனால the given data is incorrect. இது சரியான தகவல் இல்லை.